வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவுக்கான திசை காட்டி. தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்கு திருட்டை செய்கின்றன. வாக்காளர் உரிமை பேரணியை தொடங்கிய ராகுல் காந்தி சாடல். அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவுக்கான திசை காட்டி என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 1705 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்களே கூறுவதாகவும், இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மேடைகளில் ஆளுநர் புலம்பி வருகிறார் எனவும் கூறினார். எதிர்க்கட்சியை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்கிறார் என கூறிய அவர், ஆளுநரின் மூலம் தனது இழிவான அரசியலை மத்திய பாஜக செய்து வருகிறது என விமர்சித்தார். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவுக்கான திசை காட்டி. அடுத்து வரும் ஆட்சியும் உங்களுடைய ஸ்டாலின் ஆட்சிதான் என நம்பிக்கை தெரிவித்த அவர், இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளியோருக்கான ஆட்சி என உறுதி கூறினார். மேலும் தருமபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா, மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகளை பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் திட்டத்தை, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈழத்தில் சிங்கள அரசால் நடந்த இனப்படுகொலை போலதான் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடக்கிறது என கூறிய அவர், பாலஸ்தீனத்தை தனி நாடு என இந்திய அரசு அங்கீகரித்து ஐநாவில் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதிமுகவை பொறுத்தவரை 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவான திமுகவை ஆதரிப்பது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ஆதரித்து வருகிறோம் எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றி பெறும், திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் 8 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு, தந்தை பெரியார் வழியிலே
பேரறிஞர் அண்ணா வழியிலே இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய மறைவுக்கு பின்னால் இன்று தமிழக அரசை வெற்றிகரமாக நடத்தி பல மாநிலங்களினுடைய பின்பற்றுதலை பெற்று அரசோச்சுகின்ற திராவிட மாடல் அரசு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் மிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டியோடு வித் an absolute individual majority ஆட்சி அமைக்கும் என்று கடந்த 8 மாத காலமாக நான் மேடைதோறும் பேசி வருகிறேன். மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி, அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய வைகோ, அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட் மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய இந்த அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக, பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக, மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நரேந்திர மோடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கோடீஸ்வரர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்துவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் நோக்கத்தில் ஆளும் அரசு வேண்டுமென்றே மனுக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணி தொடங்கியது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். மேலும் இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்கு திருட்டை செய்கின்றன. ஆனால் எங்கள் வாக்கு திருட்டை நிறுத்தி சிறப்பு தீவிர திருத்தத்தின் உண்மையை நாடு முழுவதும் கண்காணிப்போம் என கூறினார். அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், சிலர் மக்களிடம் அவதூறு பரப்பி வருகின்றனர் எனவும் அது எந்த வகையிலும் எங்களை பாதிக்காது எனவும் கூறினார். அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம் என கூறிய அவர், பீகார் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் பற்றி தவறான தகவல் பரப்பப்படுகிறது என தெரிவித்தார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடற்கரைகளுக்கு அப்பால் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலவி வந்தது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும்
ஜூலை 19ஆம் தேதி தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர கடற்கரைகளை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளது. மறைந்த ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறனின் 92வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முரசொலி மாறனின் 92வது பிறந்த நாளை ஒட்டி தர்மபுரி அதியமான்கோட்டை அவ்வைவழி ஜங்ஷன் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்நிலையில் முரசொலி மாறனின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இதழிகள், திரைப்படம், அரசியல் என களம் கண்ட அனைத்து துறைகளிலும் தனி முத்திரை பதித்து திராவிட இயக்க வரலாறு ஏன் வேண்டும், இன்ப திராவிடம், மாநில சுயாட்சி என கால வெள்ளத்தில் கரைந்திடா கருத்து கருவூலங்களை நமக்காக வழங்கி சென்றிருக்கும் அவரது பணிகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 7 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் அதிகாலையில் மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் ஜோத்காட்டி பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அதேபோல் ஜங்லோட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஆறுகள், ஓடைகள் மற்றும் பிற நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வதையும், மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் பிற ஆபத்து நிறைந்த பகுதிகளுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் கிட்ஸ்வாரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தூய்மை பணி தனியார் வசம் குறித்து முதலமைச்சரிடம் பேசுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூய்மை பணிகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க எடுக்கப்பட்டு வரும் முடிவுகள் குறித்து பேசிய அவர், இந்த விவகாரம் குறித்து நிதானமாக பேச முடியாது, அவசரமாக பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியது அவசியம் என கூறினார். இது தொடர்பாக எனது குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது எனவும், இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் எடுத்து செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். பொன்னியின் செல்வனை போல் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழக மாநாடு, அமித்ஷாவின் வருகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யாராலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகம் தொடரும், அது பொன்னியின் செல்வனை போல் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் என கூறினார். அமித்ஷாவால் தமிழகத்திற்கு வந்து எந்த வியூகத்தையும் வகுக்க முடியாது என கூறிய அவர், தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க அவர்கள் தடுமாறுகிறார்கள். எனவே அமித்ஷா எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை என தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனை போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 22ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு போறாரு. வந்து எந்த வியூகத்தையும் தமிழ்நாட்டில் வகுக்க முடியாது. அவங்களால வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதே தடுமாறுறாங்க. அவங்க வந்து என்னத்தை தேர்தல் களத்தில் சாதிக்கப் போகிறார்கள். எனவே அவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் வானாதிராஜபுரம் கிராமத்தில்
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வானாதி ராஜபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிளை தலைவர் அலிபாட்சா தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கொடையாளிகள் வழங்கிய இரத்தத்தை மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனை இரத்த வங்கி நிர்வாகிகள் பெற்று சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் முடிந்த பிறகு மீண்டும் வழக்கம் போல் இயக்கப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ராயபாளையம் பகுதியை சேர்ந்த செந்தில் அண்ணாநகர் பகுதியில் வணிக நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் தனது ஆட்டோ பார்க்கிங் வசதி உள்ள சொகுசு காரை தானாகவே இயங்கும் வகையில் நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது கதவு திறந்திருந்த நிலையில் கார் தானாகவே பின்னோக்கி சென்று காரின் கதவு அவர் மீது வேகமாக மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த செந்திலின் காலில் கார் ஏறி இறங்கியது. இதனை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநாட்டு திடலில் மருத்துவ தேவைக்காக ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் உடனடியாக கொண்டு செல்லும் வகையில் முதன்முறையாக ட்ரோன் பயன்படுத்தப்பட உள்ளது. 25 கிலோ எடை உள்ள பொருட்களை கொண்டு செல்லும் வகையில் பெரிய ட்ரோன் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கான முன்னோட்ட பரிசோதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிக்காக, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 500 மெடிக்கல் இதில் டாக்டர்ஸ் 200 பேர் 300 நர்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். அந்த மருத்துவ உதவிக்கு நிறைய ஆம்புலன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு. அதில் இன்னொரு அங்கீகாரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த ட்ரோன் மூலயமா மக்களுக்கு தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாநாட்டில் மக்கள் இப்போ கூட்டமாக இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் இவங்க ட்ரோன் மூலயமா அந்த மெடிக்கலை கொண்டு வந்து அந்த ஹிட்டை அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அது ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பண்ணலை. அதோடைய விவரங்கள் எல்லாமே அவருடைய யாலி ஏர்ஸ்பேஸோட எம்டி அவர் பேசுகிறார். இதில் என்னென்னா, உயிர் காக்கிறதுல இப்போ கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸோ இல்லை நம்ம தூக்கிட்டு அவங்கள கூட்டு வரணும். இப்போ ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், ஒரு மெடிக்கல் ஃபஸ்ட் எய்டு பண்ணணும்னா கூட அவங்கள கூட்டிகிட்டு வரணும். இவ்வளோ நெரிசலில் ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு தூக்கிட்டு வரதை தாண்டி இமீடியட்டாக அந்த கிட்ட அங்கே போய்டும். நம்மளோட வாலண்டியர்ஸ் ப்ளஸ் பேராமெடிக்கல் ஒரு டாக்டர் ஒரு கேபினுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க இமீடியட்டாக அவங்களுக்கு ரெஸ்க்யூ பண்ணி கூட்டு வந்துடும். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும், இதனை கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்க கோரி புதுச்சேரி அரசை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை அடுத்த கழுக்காணிமுட்டம் கிராமத்தில் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தின் திருநிலைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தரங்கை 14ஆம் பேராயர் கிறிஸ்டின் சாம்ராஜ் கலந்து கொண்டு நல்மேய்ப்பர் ஜூபிலி என பெயரிடப்பட்டுள்ள தேவாலயத்தை சிறப்பு திருப்பலி செய்து திருநிலைப்படுத்தினார். தொடர்ந்து ஆலய கதவுகளை புனிதப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் 4 அடி அகலத்திற்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அவ்வழியாக செல்லும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை அந்த பள்ளத்தில் கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பள்ளத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட புதுப்பேட்டை ரோடு பகுதியில் உள்ள
ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். அவ்வழியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் செல்லும் நேரத்தில் மட்டுமே மழைநீரை அப்புறப்படுத்துவதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அல்ஜீரியா நாட்டில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 18 பயணிகள் உயிரிழந்தனர். அல்ஜீரியா நாட்டின் கிழக்கே அமைந்த அல்ஜீர்ஸ் நகரில் பேருந்து ஒன்று பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்த பேருந்து திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 18 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அவசர கால பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு அதிபர் அப்துல் மஜீத் தபவுன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் ஒரு நாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவுக்கான திசை காட்டி. தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்கு திருட்டை செய்கின்றன. வாக்காளர் உரிமை பேரணியை தொடங்கிய ராகுல் காந்தி சாடல். அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.